டேய் ஸ்ரேயாஸ், விஷயம் தெரியுமா உனக்கு? ஏன்டா ஏன் கத்துற? என்ன விஷயம்? ஐபிஎல் ஆக்ஷன்ல உன்ன என்ன யாருமே வாங்கலையா? அன்சோல்டு பிளேயரா நானு? அப்படி இருந்தாதான் சாக்கா இருக்க மாட்டோமே. அப்புறம் பேஸ் பிரைஸ்ல எவனாவது எடுத்துட்டானா? இல்லடா, உன்ன போய் 24 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஏன்னா சொல்ற 24 கோடியா? டேய் நல்லா பாத்தியா? நான் தானா அது? வேற ஏதாவது ஸ்ரேயாஸா இருக்க போதுடா. டேய் நீ தான்டா மச்சி. உன்னையும் மதிச்சு ஆக்ஷன்ல 24 கோடிக்கு எடுத்த டீமுக்கு இந்த ஐபிஎல் என்னடா பண்ண போற? போன ஐபிஎல் என்ன பண்ண? ஒன்னும் பண்ணல. அதேதான் இப்பயும். எல்லா டீமும் 20 கோடி 30 கோடின்னு ஆக்ஷன் அலற விடுறாங்க. நீ என்ன 8 கோடிக்கு மேல போக மாட்டேங்கிற? தம்பி, இப்ப விக்கிற விலைவாசிக்கு காசெல்லாம் இப்படி செலவு பண்ணா எப்படிப்பா? பணத்தை பத்திரமா சேர்த்து வைக்கணும்ப்பா. அப்பதான் நம்ம வயசான காலத்துல நமக்கு யூஸ் ஆகும். எப்போ? அடுத்த ஐபிஎல்கா? யாரையாச்சும் வாங்குங்கப்பா, ஆக்ஷனே முடிய போகுது. இருங்க தம்பி, எல்லாம் யங் பிளேயர்ஸ் லிஸ்டா இருக்கு. ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிட்டையர்டு பீஸுங்க வரட்டும். நம்மச்சி, இந்த வருஷம் ஐபிஎல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம பேர் வேணா கொடுத்து பாப்போமா? நினைச்சேன்டா, நீ டர்ஃப்ல ஜாயின் பண்ணல இருந்து இன்னைக்குதான் 6 அடிச்சியே. என்னடா அமைதியா இருக்கேன்னு நினைச்சேன். இந்த ஆரம்பிச்சிட்டல. ஒரு 6நாலும் சிக்னல் கிடைக்காத நெட்வொர்க் மாதிரி யாரு கைக்கும் சிக்கல இல்ல. எந்த நெட்வொர்க்க சொல்றான்? சரி, சப்ஸ்கிரைபர்ஸே கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்கல்ல. ஏய், அது சவுதியில நடக்குது, அதுவா தெரியுமா? ஐயோ அப்படியா? நான் வேற பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணாம விட்டுட்டேனே. மச்சி, ஐபிஎல் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சு ஆஃப் டே ஆயிடுச்சுடா. எங்க சிஎஸ்கே டீம் ஆளையே காணும். இன்னும் ஒரு ஆள் கூட எடுக்கல. அதானே, அவங்க வரதுக்குள்ளே ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போலயே. ஆக்ஷனுக்கு வர வழியில டிராபிக்ல எதுவும் மாட்டிக்கிட்டாங்களோ?